திருச்சியில் ஆடு மாடுகளுக்கு இன்சூரன்ஸ் செய்து தருவதாக கூறி 30க்கும் மேற்பட்ட அப்பாவி விவசாயிகளிடம் 1 கோடி ரூபாய் வரை வங்கியில் மோசடியாக கடன் பெற்று கம்பி நீட்டியதாக பால் கறவை தொழிலாளி மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். இன்சூரன்ஸ் பெயரில் மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே மூவானூர் தண்ணீர் பந்தல் கிராமம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் கற்பகம், சுந்தராஜ் உள்ளிட்ட 30ற்கு மேற்பட்டோர் ஆடு மாடுகள் வளர்த்து வருகின்றனர். இவர்களின் மாடுகளுக்கு பால் கறக்க வந்தவர்தான் அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதான செல்வக்குமார். விவசாயிகளிடம் நன்றாக பழகி வந்துள்ளார் இந்த செல்வக்குமார். ஒரு கட்டத்தில் உங்களது ஆடு மாடுகளுக்கு வங்கி மூலம் இன்சூரன்ஸ் பெற்று தருகிறேன், அதற்கு உங்களது ஆதார் ஜெராக்ஸ் மற்றும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தால் போதும் என பேசி அவர்களை மூளைச்சலவை செய்துள்ளார். அவ்வாறு இன்சூரன்ஸ் செய்து கொண்டால் ஆடு மாடு உயிரிழக்கும் பொழுது அதற்கு ஈடான தொகை வங்கி சார்பில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் நன்றாக இருக்கிறதே என்று நம்பிய விவசாயிகள் கடந்த 2017ஆம் ஆண்டு அவர் கேட்ட இடத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு செல்வக்குமார் ஊரில் இருந்து வெளியூர் கிளம்பி சென்று விட்டார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விவசாயிகளை அணுகிய வங்கி ஊழியர்கள், ஓமாந்தூர் கனரா வங்கி கிளையில் இருந்து வருகிறோம், நீங்கள் வாங்கிய கடனுக்கு உடனே தவணை தொகையை கட்டுங்கள் என கராராக பேசியுள்ளனர். அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் இன்சூரன்ஸ் வாங்கித் தருவதாக கூறி ஒருவன் தங்களை ஏமாற்றி விட்டதாக கூறி அழுதுள்ளனர். எது எப்படி இருந்தாலும் உங்கள் பெயரில் கடன் பெறப்பட்டிருப்பதால் நீங்கள் தான் தவணை செலுத்த வேண்டும் என கூற பதறிப்போன விவசாயிகள் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நேரில் சென்று புகார் அளித்தனர். புகாரின் பேரில் புலிவலம் போலீசார் செல்வக்குமாரை அழைத்து விசாரித்துள்ளனர். பயந்து போன அவர் முதலில் 1 வாரத்தில் பணத்தை கொடுத்து விடுவதாக உறுதியளித்துள்ளார். அதன் பிறகு சுதாரித்துக் கொண்ட செல்வக்குமார் தன்னை மிரட்டி பணம் பறிக்க முயல்கிறார்கள் என்று கூறி புகார் கொடுத்தவர் மீதே குற்றம் சுமத்தியிருக்கிறார். அதிகபட்சமாக 30 பேரின் பெயரில் வங்கி கடன் பெற்று சுமார் 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பாதிக்கப்பட்டவர்கள் மோசடி குறித்து புலம்பி தள்ளி உள்ளனர். எங்களது கையெழுத்தை போலியாக போட்டு வங்கி மேலாளரும் செல்வக்குமாரும் சேர்ந்து மோசடியாக பணத்தை சுருட்டி உள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு அக்கௌண்ட்டு கிடையாது, கையில் பணமும் வாங்கலை. அந்த பேங்க் இருந்திடமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல போனால், அதனால் இப்போ வந்துட்டு கேட்டதுக்கு நான் கட்டணும்னு சொன்னாலும் இப்போ எனக்கு அதுக்கு அந்த சம்மந்தம்லாம் சொல்லியிருக்காரு அந்த செல்வகுமாருங்கிறவர். இதை எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வங்கியோட மேலாளர் ஒத்துழைப்பு இல்லாமல் இது மாதிரி மோசடித்தனம் நடந்திருக்காது. எங்களை கடன் கட்டுங்க, உங்கள் 2 பேர்த்து பேர்லேயும் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வருவோம். நாங்கள் சின்ன பையனுக்கு ரொம்ப நச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். நான் 1,65,000 வீட்டில் இருந்த மாட்டை கூட விற்று கட்டிட்டேன். நான் வாங்காத கடன் கட்டியிருக்கேன். மொத்தம் இப்போ எங்கள் நடுதம்பி பேரில் இது 1 லட்சத்து 5 லட்சம் போட்டதில் இப்போ 8 லட்சம் அவனுக்கு வந்திருக்கு. பெரிய தம்பிக்கு 1 லட்சம் போட்டதில் 1.5 லட்சம் வந்திருக்கு. நான் அவனது கட்டியும் இவ்வளோ காசு இருக்கு அவங்களுக்கு. 2 பேர்த்து பேர்லையும் போட்டிருக்கு. கேட்டோம். கேட்டு தான் நாங்கள் நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து காமிக்கிறாங்களா. அதான் அந்த ஆதார் கார்டு வச்சு வாங்கிட்டாங்களே, அக்கௌண்ட்லாம் இருக்குது. காசும் நம்ம வாங்கின மாதிரி நம்ம பேருக்கு தான் அடுத்த அவங்க பேருக்கு போகுது. இது குறித்து உரிய விசாரணை நடத்தி செல்வக்குமார் உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். போலீஸ் என்னடா அப்படி நாங்கள் பண்ணுவோம், பேங்க் பக்கமே இல்லை, எங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லை, என் மேலே எப்போ லோன் வருதுன்னு கேட்டதுக்கு நான் வாங்கியிருக்கேன், நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டான். கட்டிடுறேன்னு சொல்ல நாங்கள் ஆசால்ட்டான், இப்போ கட்டி தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க. பேங்க்கில் இங்கே நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க, ஃபுல்லாக இங்கிலீஷுங்க, தமிழ் தெரியாதுங்க. அதில் கையெழுத்து போடுனாங்க. அதுலேயும் கையெழுத்தை போட்டோம். நேராக பேங்க் போனோம். இந்த பையனை உனக்கு தெரியுமான்னு மேனேஜர் கேட்டார். தெரியும் சார், உள்ளூர் பையன் அப்படின்ன உடனே உனக்கு இன்னும் தபால் வராது, நாங்கள் உங்களுக்கு பேங்க்லேருந்து தொல்லை வராதுன்னு சொல்லி செல்வகுமார் பையன் ஆறுதல் சொல்லி வெளியே அனுப்பிவிட்டு பேங்க் மேனேஜர் அந்த பையன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் சார் நடந்தது. திருச்சி அருகே ஆதார் ஜெராக்ஸை மட்டும் வாங்கி கோடி ரூபாய் வரை வங்கியில் கடன் பெற்று மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.